இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்கிறது ஷாலினி பிளஸின் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த கால் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, மேம் கிட்ட பேசணும். பேசுங்க சொல்லுங்கம்மா. மேம் வந்து என் பையன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. சரி. பையன் வந்து அதிகமா படிப்புல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு. சரி. இந்த படி எழுதுன்னு பொண்ணுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா படிக்கிறதுல எழுதும்போது உட்கார்ந்தாருன்னா தண்ணிய மட்டும் குடிச்சுக்குவாரு. தண்ணிய குடிச்சிட்டு யூரின் வருதுன்னு போயிருவாரு. சரி. கொஞ்சம் வந்து சேட்டெல்லாம் அதிகமா பண்றாரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. இல்ல எதுவும் டாக்டர்கிட்ட எதுவும் போய் கேட்கணுமா என்னன்னு தெரியல. அதுக்குதான். ஒன்றும் வேண்டாம். டாக்டர்கிட்ட போய் என்ன கேட்க போறீங்க? தண்ணி குடிச்சிட்டு நான் யூரின் போகணும்ட்டு எழும்பிடுறான்ட்டா? இல்லங்க மேம், கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு, படிப்புல இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு. சுறுசுறுப்பா தான் இருக்காரு, அப்படித்தானே? சுறுசுறுப்பா இருக்காரு, படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆமா, கிளாஸ்ல போய் அமைதியா இருக்கிறாரு. யார் கூடயும் பேச மாட்டாரு. வீட்டுல வந்து அதிகமா சேட்டை செய்வாரு. வீட்டுல நல்லா கலகலப்பா இருக்கிறான் அந்த பையன். அது ஆமாங்க மேம். சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th மேம். உங்க ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்காரு? 9th 10th படிச்சிருக்கீங்க. சரி, உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்காரு? கூலி வேலை. மட்டன் கடை வச்சிருக்காரு. மட்டன் கடை வச்சிருக்காரு. நல்ல ஓரளவு வருமானம் வருதா? வருதுங்க மேம். சரி, உங்க பையன் படிச்சு என்னதாகணும்னு உங்களுக்கு ஆசை? பையனோட விருப்பம் வந்து போலீஸ் ஆகணுங்கிறாரு. சரி. ஆனா அவரோட படிப்பு திறமைகள் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பாரு. சரி, படிச்சு இப்போ வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு, அப்படித்தானே? ஆமாங்க மேம். ஆமாங்க. 7ஆம் கிளாஸ் படிக்காரு. என்ன மார்க் வாங்குறாரு? இல்ல, இப்ப வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறாரு. குட்ஜாம்ல சேர்த்து விட்டுருக்காங்க. முதல்ல 6th வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாரு, ஈசியன் ஸ்கூல்ல. இப்ப வந்து குட்ஜாம்ல சேர்த்து விட்டுருக்கோம். சரி. அது இங்கிலீஷ் மீடியம் தான். சரி. அதான் பையனுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம், நல்லா படிச்சு வந்துருவாரான்னு ஒரு சின்ன பையன் என்கிட்ட இருக்கு. ஓ சரி, நல்லா படிச்சு வந்துருவாம்மா. ரொம்ப நீங்க கண்டிப்பு பண்ணாதீங்க. படிப்பு வந்து இப்போ அவர் வந்து போலீஸ் வேலைக்கு ஆசைப்படுறாரு. நல்ல ஆசை, சரியா? நல்ல ஆசை. இப்போ நீங்கள் வந்து இப்போ என் பையன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது வந்து கொஞ்சம் எட்டாக்கனியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து போலீஸ் வேலைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. பையனுடைய ஆசை நல்ல ஆசை, கரெக்டான ஆசை. போலீஸ் வேலைக்கு அப்படிங்கும்போது ரொம்ப டாப்பாக படிக்கணும்னு தேவையில்லை. ஓரளவு மீடியமாக படிக்கலாம். இல்லை கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பையன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறார், படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலும் போலீஸ் வேலை கிடச்சிரும். சரியா? பொறுமையாக இருங்க. 7வது படிக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 12 வயசு, அப்படி தானே? இப்போ அந்த விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய மனசை மட்டும் நம்ம முறிக்கவே கூடாது. படிப்பு வரலாம், வராமல் போகலாம், அதை பற்றி ஒன்றுமே இல்லை. போலீஸ் வேலை எப்படியும் கிடச்சிரும். 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டாரா, போலீஸ் வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். போதுமா? அது வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன், அது அவ்வளோ போதும். சரியா? அதுக்கப்புறம் அவங்க திறமையை வச்சு தான் முன்னேற்றி வாரது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பையனை வந்து அவர் மனசை மட்டும் முறிச்சிடக்கூடாது. நல்ல ஒரு ஆசை வச்சுருக்காரு, இந்த ஆசையை நோக்கி முன்னேறிட்டு போகிறாரு. அப்போ இந்த ஏபிசிடியை படி, இதைப்படி, அதைப்படி நம்ம டார்ச்சர் பண்ண தேவையே இல்லை. வேணா ஒரு டியூஷனுக்கு அனுப்புங்க. அந்த டியூஷன்லையும் ரொம்ப அவரை டார்ச்சர் பண்ணாமல் இப்போ நீங்கள் உட்கார வச்சு படிக்க வைக்கிங்க, எழும்பி போயிடுறாரு. போலீஸ் வேலைக்கு அதுதான் வேணும். போலீஸ் வேலைக்கு புக்கை வச்சுக்கிட்டேயா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க? ஆக்ஷன் ஓரியன்டாக தான் இருப்பாங்க. அங்கே போகணும், இங்கே போகணும், ஓடணும், பிடிக்கணும். அதனால் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. அவர் பாட்டுக்கு படித்து வருவார். நல்லா அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலை கிடைக்கும். நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக இருங்க. நன்றிம்மா, நன்றி. அழைத்தமைக்கு நன்றி. மேடம், இப்போது நம்ம அந்த மைண்ட் டைவர்ஷன் பற்றி பார்த்துருக்கோம். முக்கியமாக இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி 7th 8th படிக்கிற பசங்களுக்குள்ள வந்து நிறைய மைண்ட் டைவர்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க. என் பையன் இப்படி அட்டென்ஷனாக இருக்க மாட்டேங்கிறான், ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டேங்கிறான், கான்சன்ட்ரேஷன். ஏன்னா அவங்க வயசுக்கு அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் நடக்குது. பட் ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்லாம் என் பையனுக்கு ஏதோ வந்துருச்சு, அதனால் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு தவறு? அது ரொம்ப தவறு. பசங்க மனசு வந்து டைவர்ட் ஆகணும். பசங்க பல விஷயங்களை கற்றுக்கிடணும். மைண்டு டைவர்ட் ஆகாமல் ஒரே விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறதும் மனவியாதி தான். எனக்கு வேறு எதுவுமே பிடிக்காது. சில பிள்ளைகள் ஒரு சின்ன டாயை வச்சு அதுலே தான் நாள் முழுக்க விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். சில பிள்ளைகள் டிவியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சில பிள்ளைகள் ஒரு வீடியோ கேமை வச்சுட்டு அதையே விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தவறு. ஸோ மனசு டைவர்ட் ஆகணும். இட்ஸ் அ பேலன்ஸ்.
அது வந்து டைவர்ட் ஆகணும், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இது இருக்கணும். இவங்க சொல்கிறாங்க ஒரே இடத்துல உட்கார வச்சு அந்த பையனுக்கு அது பிடிக்கல, அவன் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நான் போயிட்டு வரேன், வெளியே போயிட்டு வரேன்னு போகிறான். அதை சந்தோஷமாக ஒரு அம்மா வந்து ஏற்றுக்கொள்ளணும். நிறைய தாய்மார்கள் நீங்கள் தான் படிக்க வைக்கணும் பிள்ளைகளை நினைக்காதீங்க, ஸ்கூல் படிக்க வைக்கும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா படித்து வந்திருக்காங்க, நான் ஒரு நாள் அவங்கள படின்னு சொல்ல மாட்டேன், ஸ்கூலில் படிக்க வைக்க எனக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே தெரியாது. முதல்ல சொல்லி கொடுத்தேன்னா சண்டை தான் வரும். என் பிள்ளைகள் சொல்லும் எங்கள் டீச்சர் இப்படி சொல்லி கொடுக்கல, நீங்கள் வேறு மாதிரி சொல்லி கொடுக்கீங்க. அதனால் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஸ்கூலில் 8 மணி நேரம் படிக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் வந்து திருப்பி வீட்லேயும் படிக்க வைக்கணும் தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, டைவர்ஷன் எவ்வளவோ இருக்குது. உலக அறிவு வேணும் பிள்ளைகளுக்கு, உங்கள் புத்தக புழுவாக மாற்றாதீங்க. அதுவும் சில படிக்காத பேரண்ட்ஸ் ரொம்ப பயப்படுறீங்க, அப்படி பயப்படவே வேண்டாம். பிள்ளைகள் வெளியே போய் பிள்ளைகள் அவங்களுடைய நேச்சருக்கு, அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அவங்க மனசை மட்டும் முறிச்சிடாதீங்க. அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து விளையாடுற அந்த சிறுவர்களுடைய மனசை முறிக்கக்கூடாது. ஓகே மேம், ஒரு கால் இருக்காங்க, நான் பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சியிலேருந்து கால் பண்ணுறோங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 2 பையன்மா. சரி. ஒரு பையன் மேரேஜ் பண்ணி யூஎஸ்ல இருக்காமா. வெரி குட். சின்ன பையனும் நல்லா படிக்க வச்சோம், நல்ல கொஞ்சம் இந்த இதுல அவன் பிடிச்ச லைன்ல தான் வேலை பாக்குறான். சரி. சென்னையில வேலை பாக்குறான். சரி. இருந்தாலும் அவன் இப்ப மேரேஜ் பண்ற ஏஜ் தான். அப்ப இப்ப ஒரு பொண்ண லவ் பண்ணேன்னு சொன்னான். சரி, நாங்களும் அக்செப்ட் பண்ணிட்டோம். சரி. பெரிய பையனுக்கும் லவ் மேரேஜ் தான். சரி. அது இது பண்ணோம். சரி, 2 பையனுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாங்களும் இது பண்ணிட்டோம். வெரி குட். இப்ப என்னன்னா அந்த பையன் இந்த பொண்ணு ஏதோ ஒரு இத ஒரு தடவை பார்ட்டியில பாத்துட்டான், அந்த போட்டோவை பேஸ்புக்ல பாத்துட்டான். சரி. இதுல பார்த்தது, வாட்ஸ்அப்ல பார்த்தது. இப்ப ரொம்ப அந்த பொண்ணே வேணான்னு சொல்றான். சரி. ஆனா சொல்றவன் என்ன சொல்றான், எனக்கு பிடிக்கலன்னு சொல்றான். சரி. அவன் அத அந்த பொண்ணையும் மனசு 1 வருஷமா பழகிட்டு மனசும் மாத்த முடியல அவன். சரி. இதனால அவனுக்கு வேலையும் டிஸ்டர்ப் ஆகுது. இது என்னகிட்ட தான் புலம்புறான், அம்மாட்ட புலம்புறேன்னு. அப்போ எனக்கும் கொஞ்சம், எனக்கு பிபி இருக்கு, ஹை பிபி இருக்கு. சரி. எனக்கும் கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு, டென்ஷனா இருக்கு. சரி. என்ன தீர்வுமா? ஓ சரி. அவர் ஏதோ அவருக்கு மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு போட்டோவை பார்த்துட்டாரு. அந்த பொண்ணை பத்தி போட்டோவை பார்த்துட்டு வேண்டான்றாரு. நம்ம குடும்பத்துக்கு தகுந்த, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இல்லம்மா. சரி ஆட்டும், நீங்க உங்க கடமையை நீங்க செய்யணும். பையன் அவர் இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணா பார்த்திருக்காரு, நீங்க உங்க கடமைக்கு பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்ல. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க பாக்குறீங்களா? இல்ல, பாத்துக்கிட்டு தான் இருக்கான். பையனுக்கு நிறைய பொண்ணு காட்டுங்க. இந்த பொண்ணு பாரு, இந்த பொண்ணு பாரு. ஆப்ஷன்ஸ் தானே, உலகமே ஆப்ஷன்ஸ் தான். எவ்வளவோ ஆப்ஷன் இருக்கு. அவருக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு மேல ஏதோ கேள்விப்பட்டிருக்காரு, இது வேண்டாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஆமா, கண்டிப்பா முடியாதுன்றாருங்க. அப்போ அது அப்படியே இருக்கட்டும். நீங்க நிறைய பொண்ணுகளை பார்த்து பையனை பார்க்க சொல்லுங்க. நீங்களும் இல்ல உங்களுக்கு தனியா பார்க்க முடியலன்னா இப்ப ஆன்லைன்லயே நிறைய பார்க்கலாம். சரி. ஸோ ஆன்லைனில் உங்கள் பையனோட சரி வா வேற பொண்ணுகள் எது செட் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உங்கள் பையனோட சேர்ந்து இருந்து நிறைய பொண்ணு ஆன்லைனில் பாருங்க. இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, இந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கா, இந்த பொண்ணுகிட்ட பேசி பார்ப்போமா, கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க உங்கள்கிட்டலாம் பேசி பாருங்க. அப்படி உங்கள் பையனுக்கு மனசுக்கு ஒரு டைவர்ஷன் கொடுங்க. சரிங்கம்மா. அந்த பொண்ணே ஃபிக்ஸ் ஆகி இருக்க வேண்டாம். சரிங்கம்மா. சரியா? சரிங்கம்மா. அப்போ அவர் கல்யாணம் வரைக்கும் லவ் பண்ண பொண்ண வேண்டான்னு சொல்றாரு. அப்போ நீங்க அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. எத்தனையோ பொண்ணுகள் இருக்காங்கம்மா. சரிங்கம்மா. அப்போ பையனுடைய மனசு மாறுபடலாம்மா. ஓகேம்மா, ஓகேம்மா. சோ நீங்க தைரியமா இன்னும் நிறைய பொண்ணு பாருங்க, போய் கொஞ்சம் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டு வாங்க. சரியா? ஆட்டோ தைரியமா இருங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நன்றி. ஆக்சுவலாக நான் கேட்கணும்னு நினச்சதான் அவங்க கேட்டாங்க. காதல் பிரச்சனைகள்ல இந்த மாதிரி மைண்ட் டைவர்ஷன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நானும் கேட்கணும். அது அவங்களே கேட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் லவ்லங்கும் போது. நல்லா சின்சியராக லவ் பண்ணிருப்பாங்க, அந்த பொண்ணோ பையனோ வேற யார்கிட்டயோ பேசுறதோ இந்த மாதிரி பார்ட்டியில கலந்ததோ அதை பார்த்துட்டு அவங்க அவங்களுடைய மனசு வேற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதாவது காதல்ல டைவர்ஷன் வேணுமா வேண்டாமா அப்படிதானே?
சரி, காதல் அப்படிங்கிற ஃபீலிங் ரொம்ப ஒரு உன்னதமான ஃபீலிங், சரியா? இதில் சலனங்கள் வரலாம். நான் பேசுவோம், அது நல்ல டாபிக். அதுக்கு முன்னாடி ஒரு கால் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து பிரமிளா பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க பிரமிளா. சொல்லுங்க மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். சரி, சொல்லுங்க. பிரச்சனை வந்து எனக்கு கிடையாது மேடம். எனக்கு தான், அதாவது எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது மேடம். அவங்க அக்கா வீட்டுல, எங்க ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுல வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சரி. அதாவது வந்து பண பிரச்சனை தான். சரி. நான் இது வரைக்கும் நிறைய அவருக்கு வந்து அம்மா கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன், அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க எல்லாமே செய்வீங்க, அவங்க பணம் கஷ்டப்பட்டாங்கன்னா கொடுங்க வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் மேடம். சரி. ஆனா ஃபர்ஸ்ட்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. இப்ப முடிஞ்ச அளவுக்கு தான் நாங்களும் செய்ய முடியும். ஆமா, செய்ய முடியாது. அதனால நீங்க என்னை கூட பிரச்சனை நீ மாட்டி விட்டுற, நீ திரும்பி வந்து அவங்க திரும்பி அந்த காசு தரவும் மாட்டேங்கிறாங்க, உனக்கு நீ வந்து நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக செய்யறேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, நீயே போட்டு இழுத்துக்கிற மண்டையில போட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு அவருக்கு இதனால சண்டை வருது மேடம். நான் செய்யுங்கிறேன், என்னால முடிஞ்சாலும் நான் செய்ய முடியும், இல்ல என்னால செய்ய முடியாது. நான் என்ன சொல்றேன், இதே உங்க அம்மா இருந்தாங்கன்னா கடனோட வாங்கி மகளை நல்லா பாத்துருப்பாங்க இல்லைங்க. அம்மா இல்லைங்கிற ஏக்கம் வர விட்டுறாதீங்க அவங்களுக்கு நான் சொல்றேன். நான் திரும்பி என்னால கடன் எல்லாம் வாங்க முடியாது, கடன் வாங்கி அப்படிலாம் என்னால, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, நான் அதுகளதான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்பயே தினம் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்ட கடன் இப்ப கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். ஆக்சுவலா ஆனா இப்ப கொடுத்தா ஒரு 50 ரூபாய் கிட்ட வேணும் நம்ம குடுக்கலாங்க, இப்போதைக்கு கொஞ்சம் கடன் தீருங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். அவரு கேட்க மாட்டேன்னு தினம் இது சண்டை வந்துகிட்டே இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் சொல்றதுதாம்மா கரெக்ட், நீங்க சொல்றது தப்பு. எங்க அம்மா இருந்தா இந்த அளவுக்கு என்னை விட்டுருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கலாம். அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அம்மா இல்லை, அதனால எனக்கு இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். கடனை வாங்கி உங்க ஹஸ்பண்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது தவறு. அவருக்கு கரெக்டா 2 பிள்ளைகள் இருக்காங்க, நீங்க இருக்கீங்க. அதாவது அவருடைய முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்காரு, இப்போ என்னால முடியாதுன்னு சொல்றாரு. கரெக்ட்னு ஹஸ்பண்டுடைய சொல்லுக்கு அடிபட்டு நடங்க, அதான் கரெக்ட். அவங்க வந்து அவங்க தம்பிட்ட வந்து சொல்லி அழுகிறது கிடையாது, எங்கடதான் சொல்லி சொல்லி அழுகுறாங்க. அவங்களுக்கு தெரியும் எங்க காய தட்டுட்டா எங்க போய் விழுன்னு தெரியும், அதனால உங்கள்கிட்ட சொல்றாங்க. அளவுக்கும் அன்புக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, எல்லையை தாண்டி போகக்கூடாது. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க கடன்ல மாட்டாம சிக்காம நீங்க நல்லா இருக்கணும். தனக்கு மிஞ்சினதான் தானம் தர்மம். அப்படியா, எப்படியாவது நீங்களே கடன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப வருத்தமா தான் இருக்கு நீங்க சொல்றத கேட்டா, மனசெல்லாம் வேதனையா இருக்கு. ஆனா கடன் வாங்க முடியாது, கடன் உங்க தம்பி வாங்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவங்க வாழ்க்கையை அவங்க பொழைப்ப அவங்கள பார்க்க சொல்லுங்க. எவ்வளோ நாள் உங்க தம்பி தாங்கி பிடிப்பாரு? உங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ நாளைக்கு தாங்கி பிடிப்பாரு? போதும்மா, இவ்வளோ நாள் தாங்கி பிடிச்சதே போதும். தேவையில்லாத இடத்துல நீங்க அன்பை வைக்காதீங்க. உங்க பிள்ளைகள் உங்க புருஷன் மேல அன்பு வைங்க. மிஸ்பிளேஸ்டு சிம்பத்தி, மிஸ்பிளேஸ்டு லவ், இதெல்லாம் தவறு. குடும்பத்துல குழப்பம்தான் வரும் இதனால. ஹஸ்பண்ட் முடியாதுங்காரு, சொந்த தம்பி முடியாதுங்காரு, அப்ப நீங்க அதை அக்செப்ட் பண்ணி நீங்க ஏத்து நடக்கணும். நன்றிம்மா, நன்றி, அழுத்தம் நன்றி மேடம். காதலில் டைவர்ஷன். சரி, ஸோ டைவர்ஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் அழகான ஒரு கொக்கியை போட்டு ஸோ வந்து காதலில் வந்து டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அந்த காதல் வந்து ஸ்ட்ராங் லவ்னா டைவர்ஷன் இருக்காது. ஆனாலும் நம்மளை டைவர்ட் பண்ணுற மாதிரி மனசு குரங்கு தானே. ஸோ டைவர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் நடக்கலாம். ஸோ இந்த பெண் 2 பேர் நல்ல காதலர்கள், திடீர்னு ஒரு அட்ராக்டிவ் ஆண்மகன் வரலாம். இந்த பெண் வந்து அந்த ஆள்கிட்ட ஈர்க்கப்பட்டு அவங்கள்ட்ட கூட கொஞ்சம் பேசலாம், டைம் இது பண்ணலாம். அதனால காதலோடு என்னது இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். ஸோ தேவையில்லாத ஆட்களை நம்ம பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. தேவையில்லாத சலனங்களை எதிர்பார்லரிடம் உருவாக்கக்கூடாது. இப்போ வந்து நம்மகிட்ட இடையில ஒருத்தர் பேசினார்,
நம்ம ராஜா சார் இருக்கார்ல, அவர் கூட நம்மகிட்ட நான் சொன்னார், மேடம் நீங்கள் ஒரு வயசானவர் ஒருத்தர் பேசினார், ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர், 56 வயசு ஆகுது என் மனைவிக்கு, வேற ஒருத்தரோட பேசுகிறா அப்படிங்கிறதான் பிரச்சனை. எனக்கு 68 வயசு ஆயிடுச்சு, இப்போ ஒய்ஃபுக்கு 58 வயசு ஆகுது, வேற ஒரு நபருடன் பேசுகிறாள். அப்போ நான் கூட சொன்னேன் மெனோபாஸ்லாம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் போய் ஒருத்தர்கிட்ட பேசுகிறத தவறாக நினைக்கக்கூடாது. ஆனாலும் பார்ட்னர் மனசில் சலனம் உண்டு பண்ணும்படி நடக்கவே கூடாது. ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலையா, லவ்வருக்கு பிடிக்கலையா, காதலிக்கு பிடிக்கலையா, அந்த வேலையை செய்யாதீங்க. அப்போந்தான் உங்கள் காதலை காப்பாற்றி கொண்டு போக முடியும். நீங்கள் இப்படி பராக் பார்த்துக்கிட்டே அங்கே இருக்கா இங்கே இருக்கா, இங்கே யார் இருக்கா அங்கே யார் இருக்கான்னு போகக்கூடாது. காதல் வந்துச்சுன்னா ஒரு பெரிய பொறுப்பு இல்லாமல் காதலிக்காதீங்க. நான் காதலிப்பேன், கல்யாணம் பண்ணுவேன், குடும்பம் நடத்துவேன், சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சீங்கன்னா காதலிங்க. அது இல்லைன்னா செய்யாதீங்க. காதலோட கூட மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, அதோட கூட செல்ஃப் டிசிப்ளின் இருக்கு. நான் மனசை தடுமாற விடுவேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. காதலிச்சிங்கன்னா நோ டைவர்ஷன். அதுதான் அப்படியே கரெக்டாக அந்த காதலில் செல்ஃப் டிசிப்ளின் ஒரு இருக்கலாம். ஓகே சூப்பராக சொன்னீங்க மேடம். இப்போ வந்து என்னன்னா இந்த மைண்ட் டைவர்ஷன் வந்து இப்போ நம்ம லவ்வில் அப்படி பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு காலரில் பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வேலூர்லேருந்து. சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள். டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சரி, இல்லை எங்கள் பொண்ணு 11th படிச்சுன்னு இருக்காங்க. பொண்ணு லவ்வர்ஸா? 11th. சரி. 11th படிச்சுன்னு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாங்க. என்னம்மா 11th படிக்கிறாங்க? எங்கள் வீட்டுக்கார ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. சரி. எங்கள் ஹஸ்பண்டு வெளியூரில் போயிட்டு வருவாங்க வருஷம் வருஷம். சரி. என்ன வேலை அவருக்கு? அவங்க ஃபோர்மேன் வேலை செய்கிறாங்க. ஃபோர்மேன் வேலை. சரி. எங்கள் பொண்ணு எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்தால் டவுட்டாக பார்க்குது. அப்பா அம்மா வீட்டில் இப்போ நம்ம சந்தோஷமா இருந்தா, நம்ம வீட்டில் நானும் என் ஒரு சந்தோஷமா இருந்தா டவுட்டாக பார்க்குது. நீங்கள் ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க, எனக்கு பிடிக்கல, இது மாதிரி இருக்காதீங்க அப்படி சொல்லுது எங்கள் பொண்ணு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்கன்னா அது பிடிக்கலையா? பக்கத்துல உட்கார்ந்தா கூட அப்படியே திட்டுது, நீ ஏன் பக்கத்துல உட்கார்ற. ஓஹோ, சரி. அப்படின்னு உங்க 11th படிக்கிற பொண்ணு சொல்றா. சரி. ஒரே பொண்ணு தானா? ஒரு பொண்ணு 2 பையங்க. 2 பையங்க. உங்க பொண்ணு மட்டும் இப்படி சொல்றாளா? பொண்ணு மட்டும் தான். பசங்க சின்ன பசங்க, அது அவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பொண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம். சரி. அவங்க டேடி வந்திருக்கிறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. வெளியில உள்ளே வந்தாவே எங்க பொண்ணுக்கு பிடிக்க மாட்டாங்க, ஏன் உள்ள வராங்க, வெளியில போக சொல்லுங்க. உங்க டேடி சொந்த அப்பாவை வீட்டுக்குள்ள வரக்கூடாது, உங்க அம்மா கூட சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கலா? ஆமா மேடம். அவங்க அப்பாவை திட்டுறா, எதுக்கு வராங்க, எனக்கு அசிங்கமா இருக்குது, பிடிக்கவே இல்லை பார்த்தா. நீ வருஷமா நீ தானே இந்த கூட. இப்ப எங்க அப்பா எங்க வீட்டுக்கார ரிசைன் பண்ணி வந்துட்டாரு வேலை. அது வீட்டுல தான் இருக்கிறாங்க 5 மாசமா. இப்ப வேற ஏதாச்சும் பார்த்துன்னு போகணும்னு இருக்கிறாங்க. அது வீட்டுல இருந்தா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது என் பொண்ணுக்கு. ஓஹோ, சரி. அதான் என்ன ப்ராப்ளம் தெரியல மேடம். அதுக்கு என்ன ப்ராப்ளம்னு அவட்ட கேட்டீங்களா? ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து பேசி கேட்டீங்களா? எல்லாமே கேட்டேன். எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நீங்க பண்ற வேலை. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், நீங்க எப்படியாச்சும் இருந்துக்குங்க என் பக்கத்துல. நான் இந்த இப்படி செய்யாதீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நீங்க பேசிக்கோங்கங்களா? பேசிக்கோங்க, ஏதாச்சும் பண்ணிக்கோங்க, எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வந்தா வீட்டுக்கு வந்ததும் என் பொண்ணுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஏன் பக்கத்துல உட்கார்ற, பக்கத்துல உட்காராத, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்பா பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப எரிஞ்சு விழுதா அப்பாவோட. என்னம்மா? எல்லாமே எங்க வீட்டுக்காரன் எல்லாமே சந்தோஷமா தான் வச்சிருக்காங்க. பசங்களை பொண்டாட்டி சந்தோஷமா தான் வச்சிருக்காரு. நல்லா சந்தோஷமா இருக்கு. யாராவது உங்க பொண்ணுட்ட தப்பா நடந்திருப்பாங்களா? யாராவது பொண்ணுட்ட தப்பா நடந்திருக்க சான்ஸ் இருக்கா? இல்ல யாருமே அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் உங்க பொண்ணு சொல்லல. சரி. ஆனாலும் அப்பா மேல ஒரு வெறுப்பு இருக்கு. எங்க பொண்ணு சொல்லுது, அப்பா சரியில்லை சொல்றா. சரியில்லைன்னு சொல்றாளா? சரியில்லை, கூட தப்பா நடந்துக்கிறாங்க எங்க அப்பா. அவள்கிட்ட தப்பா நடந்துக்கிறாராமா? அப்படி சொல்லுது. நான் அப்படி டவுட் எனக்கு வரல. நல்லாதான் உங்களுக்கு வரல. ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட அப்பா தப்பா நடந்துக்கிறாருன்னு சொல்றா. அப்படி சொல்லுது. சரி. உங்களுக்கு அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டி இருக்காங்களா? பொண்ணுக்கு தாத்தா பாட்டி இருக்காங்களா? இருக்கிறாங்க. எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பா தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போறது இல்லை ஜாஸ்தியா. எங்க மாமியார் வீட்டுல தான் இருக்கிறாங்க.
நீங்க மாமியார் வீட்ல இருக்கீங்க. சரி, உங்க மாமியார் என்ன சொல்றாங்க இந்த விஷயத்தை குறித்து? உங்க மாமியார் என்ன சொல்றாங்க? எங்க மாமியார் சொன்னேன், நான் மாமியார்கிட்ட சொன்னா, என்னடி உன் பொண்ணு இப்படி அசிங்கமா இருக்குது, என் பிள்ளைய எப்படி டோட் பண்ணுது, இப்படி மாதிரி பொண்ணு ஒரு பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, மாமியார் உங்க பொண்ணை சப்போர்ட் பண்ணல? சப்போர்ட் பண்ணல யாருமே. சரி, உங்க பொண்ணை ஹாஸ்டல்ல விடுறதுக்கு வழி இருக்கா? ஹாஸ்டல்ல விட்டு திருப்பாங்களே, எனக்கு பிடிக்கல, சாப்பாடு பிடிக்கல அப்படி சொல்லி வந்துட்டா. ஓஹோ, சரி. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்க பொண்ணுக்கு? இல்ல, இப்பதான் ஒரு வருஷமா, அது ஒரு வருஷம் நின்றுச்சு ஸ்கூல்ல இருந்து. திருப்பம் வீட்லயே இருந்தா. திருப்பம் இந்த வருஷம் தான் ஸ்டேஷன் பிளஸ் வந்து இப்பதான் ஃப்ரெண்டு இருக்குது. இப்போ வராங்க, நாங்களும் வந்து படிச்சுன்னு எழுதுன்னு உட்காந்துன்னு இருப்போம். அது கூடயே இருக்கணும் சொல்லுது. கூடயே இருக்கணும். சரி, உங்க பொண்ணு பயந்து இருக்காமா? அவளுக்கு ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் நடந்திருக்கலாம். சில இடங்கள்ல பெத்த தகப்பனே கூட தவறா நடக்கிறாங்க. ஸோ நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அவ சொல்ற மாதிரி அவ இல்லாத போது நீங்க சந்தோஷமா இருந்துக்கிட்டாலும் அவர் வரட்டும், வீட்டுக்கு வரட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் சில பெண் பிள்ளைகளுக்கு தகப்பனை வந்து பிடிக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஏதாவது 1-2 நடந்துருச்சுன்னா ரொம்ப அவங்க ஒரு வன்மத்தை மனசுல வச்சுட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. நீங்க கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க. இல்ல, இப்ப கல்யாணம் பண்ணிடலான்னு வயசு கூட இல்ல. ஆமா, இப்பமே கல்யாணம் பண்ண வேண்டாமா? நான் ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு அவளை என்கரேஜ் பண்ணுங்க. படிக்கணும் சொல்லின்னு இருக்குது அந்த பொண்ணு. இப்போ நான் படிக்க போறேன், ஒண்டியா போறேன். நீ படிமா, ஹாஸ்டல்ல இரு. ஹாஸ்டலுக்கு போறது இல்ல, வீட்டுல தான் போயிட்டு வருது. ஹாஸ்டல்ல தங்குறதுக்கு அவளை ஊக்கப்படுத்துங்க. இல்ல, ஹாஸ்டலுக்கு எல்லாம் போறது இல்ல. நான் போன ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன், வீட்லயே இருந்துப்பேன். இல்லன்னா எனக்கு ஸ்கூலுக்கு போறது இல்ல. அப்ப நீங்க சொல்லுங்க, அம்மாவுக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அம்மாக்கு இன்னும் 2 குழந்தைகள் இருக்கு. உனக்கு அப்பா பிடிக்கலனாலும் நான் வந்து அப்பா கூட தான் வாழணும். அப்படின்னா தான் இந்த சமூகத்துல நமக்கு பாதுகாப்பு. சொல்றேன் மேடம், நான் எவ்வளவு சொன்னா கூட புரிஞ்சுக்க மாட்டேன். புரிஞ்சுக்க திறமை அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. நான் அழுது கூட காட்டிட்டேன். அப்படியா? உங்க அப்பா இல்லைன்னா ஒண்ணுமே ஆவாதடி, உங்க அப்பா இருக்கணும். எல்லாம் செலவுக்கு அவருக்கு தான் கொடுக்கணும், எல்லாம் செலவுக்கு அவர் தான் கொடுப்பாரு. இல்லைன்னா நீ எங்காச்சும் வேலைக்கு போயிட்டு வா சொன்னா குடும்பத்துக்கே ஒரு பாதுகாப்பு இல்லம்மா? அப்பா இருக்கிற போது குடும்பத்துக்கே ஒரு பாதுகாப்பு. சரி, நீங்க ஒரு மனநல மருத்துவத்தையும் காட்டுங்களேம்மா அவளை. எந்த ஊர் நீங்க? வேலூர். சரி, ஒரு நாள் அழைச்சிட்டு வாங்க ஒரு நாள். எங்க இருக்குது மேடம்? நான் சென்னையில இருக்கிறேம்மா. நாளை காலையில போன் பண்ணுங்க, 9 to 10. நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். இதே நம்பருக்கு பண்ணணுமா? நீங்க வந்து 044ங்கிறது வந்து டிவில பேசுறதுக்கு கூப்பிடுற நம்பர். ஒரு மொபைல் நம்பர் இருக்கும். அந்த மொபைல் நம்பர்ல நீங்க நாளைக்கு காலையில என்கிட்ட பேசுங்க. மொபைல் நம்பர் எங்க வரும்? டிவில தெரியுது பாருங்க. டிவில தெரியும். டிவில தெரியும் பாருங்க கீழ. நீங்க இப்போ டிவில என்கிட்ட பேசுறதுக்கு தான் நாங்க 044 தொடங்குற நம்பர்கிட்ட பேசணும். என்கிட்ட நான் தனியா இருக்கும்போது பேசணும்னா அந்த மொபைல் நம்பர் டிவில மேடம் நம்பர் அங்க டிவில தெரியுது பாருங்க, அதை நோட் பண்ணிட்டு நீங்க கால் பண்ணுங்க. ஓகே, அவங்க கட் ஆயிட்டாங்க. நன்றிம்மா, நன்றி, அழைத்தவங்க நன்றி. மேடம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியாச்சு. ஸோ நிறைய காலர்ஸும் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ வழக்கம் போல் உங்களுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தையும் தெம்பியும் கொடுத்துருக்கும். நன்றி மேடம். மீண்டும் இதே போன்ற நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிக்க மனோஜ். நன்றி, வணக்கம்.